ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட என்ன பார்க்க போகிறோம்னா 100 மடங்குலேருந்து 1000 மடங்கு மேலே போகக்கூடிய மீம் காயின்களை இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாக NFT கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஏர்னிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸை டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணி கேட்குறோன்னா மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிபாயினு காயினை நம்ம வந்து பார்த்துலாம். இந்த சிபாயினு காயின் இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் 0.50 தள்ளி 955 அந்த அளவுக்கு வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, போன புல்ரனில் 0.40 தள்ளி 88 வரைக்கும் மேலே போயிருக்குது, அந்த ஆல் டைம் ஹை வந்து தொடுமா அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சிபாயினு காயின் 2021 அக்டோபர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆனது. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிபாயினு காயினோட சர்க்குலேஷன் சப்ளை எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 450 ட்ரில்லியன் அந்த அளவுக்கு இருந்தது. ஆனால் இப்போ சர்க்குலேஷன் சப்ளையில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 589 ட்ரில்லியன் பக்கமாக இருக்குது. அதனால் இதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகும். இதை இனிமேல் வந்து பர்ன் பண்ணால் மட்டும்தான் பெரிய அளவில் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகலாம். இப்போ எந்த அளவுக்கு பர்ன் பண்ணிக்கிட்டே வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2023 டிசம்பர் மாதத்தில் மட்டும் 34 பில்லியன் அந்த அளவுக்கு தான் பர்ன் பண்ணியிருக்காங்க. இன்னமும் பெரிய அளவில் பர்ன் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த சிபாயினு காயினோட ப்ரைஸ் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகலாம். இந்த மாதம் ஜனவரி மாதத்தில் எந்த அளவுக்கு பர்ன் பண்ணியிருக்கிறாங்கன்னா 9.5 பில்லியன் அந்த அளவுக்கு வந்து பர்ன் பண்ணியிருக்காங்க. இன்னமும் எந்த அளவுக்கு பர்ன் பண்ணால் பெரிய அளவில் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு 3 ட்ரில்லியனாவது பர்ன் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா 10லேருந்து 50 பில்லியன் அந்த அளவுக்கு மட்டும்தான் பர்ன் பண்ணுறாங்க மாதத்துக்கே. ஆனால் எந்த அளவுக்கு பர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுலேருந்து இப்போ 10 பில்லியன் எடுத்துக்கிட்டால் கூட பார்த்தீங்கன்னா இப்போ எந்த அளவுக்கு பர்ன் பண்ணுறாங்களோ அதே ரேஞ்சில் ஒரு 300 மடங்குக்கு மேலே வந்து பர்ன் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகலாம். அதாவது ஒரு ஆல் டைம் ஹை போனது பார்த்தீங்களா அந்த ரேஞ்சுக்கு மேலே வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகலாம்னா 0.40 தள்ளி 10லேருந்து 0.40 தள்ளி ஒரு 20க்குள்ளே ட்ரேட் ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த மீம் காயினை பார்க்க போகிறோம்னா மைரோ அப்படிங்கிற ஒரு மீம் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது சொலானா ப்ராஜெக்ட்டில் ஒரு சூப்பரான ஒரு மீம் காயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ பாங்குக்கு அடுத்ததான் மைரோ காயின் வந்துருக்குது. இந்த மீம் காயினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சப்ளைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 1 பில்லியன் வரைக்கும் தான் இருக்குது டோட்டல் சப்ளை. அந்த சப்ளையில் எந்த அளவுக்கு கீழே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி 0.00 அந்த அளவுக்கு வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா இப்போ எந்த அளவுக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் ஆனதுக்கப்புறமா ஒரு 100 மடங்கு அளவுக்கு வந்து நல்லாவே ப்ராஃபிட் கொடுத்துருக்குது இந்த மைரோ காயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மைரோ காயின் என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் 0.15லேருந்து 0.16 வரைக்கும் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு வந்து மேலே நல்லாவே ஹையில் போயிட்டு இருக்குது. இப்போ ஆல் டைம் ஹைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 0.175 அந்த அளவுக்கு வந்து ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. இன்னமும் எந்த அளவுக்கு மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2024லேருந்து 2025க்குள்ளே இந்த மைரோ காயின் எந்த அளவுக்கு மேலே போகலாம்னா $1 இருந்து ஒரு $10 வரைக்கும் மேலே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான சப்ளையில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதனால் இதோட ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. அதனால் நிறைய பேர் வாங்கி ஹோல்டு பண்ணிகிட்டே வராங்க. நிறைய வேலோட டார்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா $1 வரைக்கும் இருக்குது. அந்த $1 வந்ததுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டயத்தில் நீங்கள் செல் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கி ஹோல்டு பண்ணி ஒரு 10 மடங்கு அப்படிங்கிறது ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2023 பெரிய அளவில் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆன ஒரு மீம் காயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெப்பே காயின் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆனது. அது இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. 0.50 தள்ளி 12லேருந்து 13 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இந்த பெப்பே காயின் ஆல் டைம் ஹை போன ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா 0.50 தள்ளி 450 பாயிண்ட் வரைக்கும் நல்லாவே ஹையில் போனது. இப்போ இருக்கிறதுலேருந்து ஒரு 3 மடங்குக்கு மேலே நல்லாவே ஹையில் போனது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 3 மடங்குக்கு கீழே இருக்கிறதுனால இந்த டயத்தில் நம்ம வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தாராளமாக வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். இந்த புல் ரனில் அதாவது 2024லேருந்து 2025க்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மேலே போகும்னா ஒரு 100 மடங்கு அப்படிங்கிறது அச்சீவ் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பெப்பே காயினுக்கு டோட்டல் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இருக்கிற டோட்டல் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 400 ட்ரில்லியன் பக்கமாக தான் இருக்குது. அதாவது சிபாயினு காயினை விட ரொம்ப கம்மியான ஒரு சப்ளையில் தான் இருக்குது. ஏன்னா சிபாயினு காயின் 589 ட்ரில்லியன், சிபாயினுவை விட ஒரு 190 ட்ரில்லியன் வந்து ரொம்ப கம்மியான ஒரு சப்ளை தான் இருக்குது. அதனால் ஃபியூச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 100 மடங்கு அப்படிங்கிறத விட 30லேருந்து ஒரு 75 மடங்கு வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதாவது ஒரு 10,000 ரூபா முதலீடு போட்டிங்கன்னா ஒரு 3 லட்ச ரூபாயிலிருந்து ஒரு 7.5 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு இப்போதைக்கு வந்து இருக்குது. பெப்பே காயினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்ரீம் ப்ராஜெக்ட்டில் இருக்குது. எத்ரீம் மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா மீம் காயின் எல்லாமே வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகலாம். அதாவது எத்ரீம் ப்ராஜெக்ட்டில் இருக்கக்கூடிய மீம் காயின் பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆகலாம். அதில் இந்த பெப்பே காயின் பார்த்தீங்கன்னா கம்மியான ப்ரைஸில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. 0.50 தள்ளி 120 அந்த சம்திங் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதனால் நிறைய பேர் முதற்கொண்டு இப்போ இந்த பெப்பே காயினை வாங்கி ஹோல்டு பண்ணிகிட்டே வர்றாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு 50 மடங்காவது மேலே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டர்போ காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த டர்போ காயின் இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு
இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் 0.30 தள்ளி ஒரு 35 அளவுக்கு வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. 2023 இந்த டர்போ காயின் எந்த அளவுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போ இருக்கிற ப்ரைஸில் இருந்து ஒரு 10 மடங்கு அப்படிங்கிற அளவுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆனது. அதாவது 0.0030 அந்த அளவுக்கு வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆனது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 10 மடங்கு அப்படிங்கிறது கீழே தான் இருக்குது. இந்த டர்போ காயினுக்கு எந்த அளவுக்கு சப்ளை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா 69 பில்லியன் அந்த அளவுக்கு தான் இருக்குது. இந்த டர்போ காயின் மீம் காயின் மட்டும் இல்லாமல் ஏஐ ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான ஒரு சூப்பரான ஒரு காயின் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஃபியூச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டாலர் மதிப்பில் எந்த அளவுக்கு மேலே போகலாம்னா 0.5 இருந்து $1 கூட வரலாம். அந்த அளவுக்கு இந்த டர்போ காயின் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதே மாதிரி எந்த அளவுக்கு நம்ம வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபா ரேஞ்சுக்குள்ளே மட்டுமே வாங்கி ஹோல்டு பண்ணி வைங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 மடங்கு அப்படிங்கிற லாபத்துக்கு மேலே போனால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா வரைக்கும் லாபம் எடுக்கலாம் இந்த டர்போ காயின் மூலியமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதே இது நீங்கள் லாங் டர்முக்கு ஹோல்டு பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு 1000 ரூபாய்க்கு மட்டுமே வாங்கி ஹோல்டு பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 1000 மடங்கு அப்படின்னு ப்ராஃபிட் வந்தால் கூட பார்த்தீங்கன்னா அதே 10 லட்ச ரூபா வரைக்கும் நமக்கு வந்து லாபம் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நடவடிக்கையில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ பை சி யூ. மறக்காம நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.